நீ பெரிய பப்பு, அதனால பெரிய பப்புங்களுக்கு தான் வேலை செய்வியா நீ? இதில் ரஜினிக்கும் விஜய்க்கும் தான் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு நான் பெரிய பப்பு, வேற யாருக்கும் நான் இறங்கி வந்து வேலையே செய்ய மாட்டேன்ற வெண்ணை எப்படி இறங்கி வந்து உதவி செய்கிற நீ? அந்த மனநிலை உள்ளவனால எப்படி உதவி செய்ய முடியும்? முதல்ல காசு வாங்கிட்டு வேலை செய்ய முடியாதவனுக்கு எப்படி இறங்கி வந்து உதவி செய்ய முடியுது? அடிப்படையில் அந்த குணத்திலே முரண்பாடு இருக்குல்ல. என்னங்கடா டே, ஆளாளுக்கு வந்து அரசியல். உங்கள் அம்மா ஆசீர்வாதம் பண்ணி ஸ்டெர்லைட்டுக்கு சுட்டு கொண்டாங்களே, அந்த மாதிரி போராட்டங்களுக்கு ஏன் உங்கள் அம்மா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பலை? போடா மகனே, மக்கள் கஷ்டப்படுறாங்க, நல்ல காற்று இல்லை, நல்ல குடிநீர் இல்லை, சுகாதாரமான வாழ்க்கை இல்லை, சுகாதாரத்துறை அமைச்சர் ஆகிறன்ற மகனே போய் அங்கே போராடுறா, போட்ட போலீஸ்காரன் போட்டானாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமாக வீர மரணம் அடைஞ்சேன்னு நினச்சிக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே உங்கள் அம்மாவால்? பதவிக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. மீத்தேன் போராட்டத்துக்கு கூடங்குளம் அணு உலைக்கு வருஷ கணக்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்து அவ்வளவு வழக்குகளையும் அவதூறையும் சந்திச்சாங்களே, அங்கே போய் உட்கார வேண்டியது தானே, புடுங்க வேண்டியது தானே? சுகாதாரத்துறை அமைச்சர் ராகவால் அரசுன்னு அவங்க கை தட்டியிருப்பாங்கல்ல, அடுத்து இவர் தாயா சுகாதாரத்துறை அமைச்சர்னு. அப்படி கூடங்குளம் போக வேண்டியது தானே? அப்படி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் முன்னின்று நடத்த வேண்டியது தானே? எத்தனையோ சாதிய கலவரங்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் போய் முன்ன நிற்க வேண்டியது தானே? ஐயோ, மனிதர்கள் குடிக்கிற தண்ணீரில் மலம் கலந்துட்டானா, என்னால் தாங்கிக்கவே முடியலம்மா, ஆசீர்வாதம் பண்ணம்மா, உன் காலில் உள்றம்மா, காலில் உளுந்து கெஞ்சி கேட்குறம்மா, எனக்கு போராடுறதுக்கு அனுமதி கொடுமான்னு போய் விழ வேண்டியது தானே? போய் வேங்கை வயலுக்கு நிற்க வேண்டியது தானே? எத்தனை பாலியல் வன்கொடுமை நடக்குது, போய் நிற்க வேண்டியது தானே? போராட வேண்டியது தானே? வழக்கு வாங்க வேண்டியது தானே? குண்டர் சட்டம் வாங்க வேண்டியது தானே? சிறைக்கு போக வேண்டியது தானே? அதுக்கெல்லாம் வலிக்கும்.